என் இனிய நல்வுறவின் உறவுகளே, தூய ஆவியானவர் நம்மை என்றும் வழிநடத்துகின்றார். அன்னை மரியா நம்மை அன்பு செய்வதிலும் நம்மை அரவணைப்பதிலும் பரிந்துரையாலும் நம்மை வாழ வைத்து கொண்டு வருகிறார். நாம் தினம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி. நீங்களும் என்னோடு இந்த சங்கீத புத்தகத்திலிருந்து வாசிக்கின்றீர்கள். நாம் தொடர்வது 95 10 11. இன்றைய வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து. மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் மோசே கடவுளோடு பேசியதால் மோசேயை பார்த்தபோது அவர்கள் முகத்தோற்றும் ஒளிமயமாய் இருந்ததை கண்டவர்கள் அவரிடம் செல்ல அஞ்சினார்கள். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருக்கும். மோசே ஆண்டவரோடு பேச செல்லும்போது அவர் செல்லும் வரை தன் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார். ஆண்டவரோடு உரையாடும் போது அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 13:44-46. இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த நிகத்தை வாங்குவார். இதற்காக இந்த விண்ணரசு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விண்ணரசு இந்த புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் எப்படி தன் முத்துக்களை தேடி அலைந்து செல்கின்றாரோ, ஒருவர் முத்துக்களை கண்டவுடன் போய் தம்மிடம் இருப்பவற்றை யாவற்றையும் விட்டுவிட்டு அதை வாங்கி கொள்கிறாரோ, அதே போல் நாம் விண்ணரசுக்கு செல்ல வேண்டுமென்றால் நம்மிடம் இருக்கும் அனைத்து தீய குணங்களையும் தீய பழக்கங்களையும் நம்மிடம் இருப்பதை நாம் விட்டுவிட வேண்டும். இன்றைய வாசகத்தில் நாம் கேட்டது போல இஸ்ரேல் மக்கள் மோசேயின் குரலை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து இறைவனிடம் கேட்டுக்கொண்டு வந்த அனைத்தையும் மோசே மக்களிடம் எடுத்து சொல்வார். இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், இந்த திருச்சட்டம் அந்த திருச்சட்டம். நம்மளிடம் நிறைய பேர் பிரிந்து போன சகோதர சகோதரிகள் கேட்பது உண்டு. நீங்கள் ரொம்ப சட்டத்தை நாங்களோ திருச்சபையோ கத்தோலிக்க திருச்சபையோ போப்பாண்டவரோ குருக்களோ பிஷப்போ எழுதவில்லை. இறைவன் மோசேயிடம் வாயால் கூறியதை மோசே ஒவ்வொன்றும் எழுதி கேட்டுக்கொண்டு வந்து இறை மக்களுக்கு, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னது தான் திருச்சட்டம். அதுதான், அந்த சட்டங்களைத்தான் நாம் இன்று வரை அதை ஃபாலோ பண்ணி அதை வழி நடத்தி கொண்டு வருகிறார்கள். நாம் போப்பாண்டவர்கள், நம் பிஷப், நம் குருக்கள், கன்னியர்கள் நம்மை வழி நடத்துவது. அதனால் சட்டத்திற்கு நாம் மதிப்பு தர வேண்டும். இறை சட்டமும் திரு சட்டமும் இறை வார்த்தையும் ஒன்று என்பதற்கு அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, இந்த முத்து விண்ணரசுக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு முத்தை எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பார். மக்களை பார்த்து இயேசு கூறியிருப்பது. அதே போல் நாம் ஒரு பையன் ஒரு தந்தையிடம் எப்பொழுதும் ஒன்று கேட்டுக்கொண்டே இருப்பானாம், அப்பா எனக்கு ஏதாச்சும் வாங்கித்தாங்கன்னு. ஆனால் அந்த ஒரு தந்தை ஒரு நாள் அவனிடம் ஒரு கற்களை தருகிறார். தந்துவிட்டு இதை போய் உனக்கு தெரிந்த இடத்தில் இதனுடைய மதிப்பை கேள் என்று. ஆனால் அந்த தந்தைக்கும் நாம் இப்பொழுது கேட்கலாம் புத்தி இருக்குமா இருக்காதா என்று. ஆனால் அது அல்ல. அவன் ஓடிப்போய் ஒரு கடையில் காட்டுகிறான். அவர் சொல்கிறார், இது ஒரு சாதாரண கல் தானே என்று. மற்றவரிடம் போகும்போது அவர் சொல்கிறார், இதற்கு ஒரு விலை இவ்வளவு இருக்கும் என்று. ஆனால் ஒரு தங்கத்தை உருக்கி அந்த விலை அந்த செய்கிறவரிடம் போகும்போது அவர் அந்த கற்களை பார்த்து, இந்த ஒரு சிறிய கற்களை உன்னிடம் யார் கொடுத்தது என்கிறார். ஆனால் இவன் ஓடிப்போய் ஒரு ஜுவல்லரி கடையிடம் நின்று கொண்டு காத்திருக்கிறான். அவர் பூட்டை திறந்து என்ன நின்று கொண்டிருக்கிறான், அவன் கையில் இருக்கிற அந்த கற்களை காமிக்கிறான். இது என் தந்தை கொடுத்தது, இதனுடைய மதிப்பு என்ன இருக்கும் என்று. அப்பொழுது அந்த ஆச்சாரிக்கு ஒரே ஆச்சரியம், யார் இதை உன்னிடம் கொடுத்தது, இவ்வளவு மதிப்புள்ள இந்த கல்லை, மாணிக்க கல்லை யார் கொடுத்தது என்று. அப்பொழுது தான் அவனுக்கு அது தெரிந்தது, அதனுடைய விலை 20 லட்சம் என்று. அவனுக்கு ஓடி போகிறான் அதை வாங்கி கொண்டு. அப்பொழுது அப்பா சொல்கிறார், யார் யார் என்னென்ன அதை கண்டவுடன் என்னென்ன செய்தார்கள், என்னென்ன சொன்னார்கள் என்று விளக்கும் பொழுது அந்த பையன் அதை ஒவ்வொன்றாக, அதான் விவிலியத்தை ஆண்டவர் நம்மிடம் கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருடைய பார்வைக்கு அது எப்படி இருக்கிறதோ,
நாம் விவிலியத்தை வாசிக்கும் பொழுதும் அதை அறிக்கையிடும் போதும் அதை சொல்லும்போதும் எடுத்து கூறும்போதும் சிலர் சொல்லுவாங்க, இது என்ன பெரிய ஞானியா, இது என்ன பெரிய விவிலியம் படிச்சிச்சா? அப்போ விவிலியம் படிக்கிறவங்க பொய் பேசக்கூடாதுன்னு இல்லை, இல்லை கோவம் வரக்கூடாதுன்னு இல்லை. அவங்களுக்கும் பசி, உணர்வுகள், இரத்த ஓட்டம் எல்லாமே இருக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு ஒரு குருவானவரிடம் போய் ஒருத்தர் அட்மிஷன் கேட்குறாங்க. அந்த அட்மிஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு. குருவுக்கு எப்படி தெரியும் அந்த ஸ்கூலில் அட்மிஷன் இருக்குன்னு? அவர் ஒருவரிடம் அனுப்புகிறார் அந்த ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட. அவர் அதை சொல்லும்போது தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் குருவிடம் தானே கோபப்படுகிறார்கள். அதே போல்தான் இறைவன் நம்மிடம் கொடுக்கப்பட்ட இந்த திருவிவிலியம் ஒரு மாணிக்கக்கல். அவர்கள் பார்வையில் இது வெவ்வேறாக இருக்கலாம், அவர்களுடைய பார்வையில் இது மதிப்பீடு வெவ்வேறாக குறையலாம். ஆனால் அதை தெரிந்து கொண்டவர்களின் மதிப்புத்தான் அதிகம். யார் அதை தெரிந்து கொண்டார்களோ கடைசியாக ஒருவன் அவன் தானே இதனுடைய விலை அதிகமாக. அதே போல்தான் நாம் விண்ணரசின் அந்த விலையையும் நம்மால் நிர்ணயிக்க முடியாது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.